வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எக்ஸாம்பிள் 10.7. Show that x square plus y square equal to r square where r is constant is a solution of differential equation dy by dx equal to minus x by y. ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் எல்லாமே ஃபைண்டு இந்த மாதிரி தான் கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஃபைண்ட் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபார்ம் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம என்ன அசம்ஷனில் கொடுக்குறாங்களோ அதை எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வரதை கோட் பண்ணும். இங்கே அவங்க ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் கண்டிப்பாக எக்ஸாமில் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஷோ தட்னா நமக்கு ரிசல்ட் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வி ரைட் த கிவன் டேட்டா. ஸோ கிவனில் நமக்கு கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ ஆர் belong to r is a constant number கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்? ஸோ அதையும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷோ தட் தானே. ஸோ கிளைம் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to minus x by y. ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் 1 with respect to x. ஸோ எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்திருக்கலாம்? இங்கே 2x 2y into dy by dx. x இல்லைனா dy by dx equal to r is constant value. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அது மட்டும் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து வந்துருக்கலாம் x plus y dy by dx equal to 0ன்னு ரெடியூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ y dy by dx equal to இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே பண்ணால் மைனஸ் எக்ஸ்னு வரும். நமக்கு தேவை dy by dx மட்டும்தான். dy by dx equal to minus x by y. இதுதானே நமக்கு தேவையான ரிசல்ட்டாக நம்ம கிளைமில் கோட் பண்ணியிருக்கோம். கிளைமில் இதை தான் எடுத்திருந்தோம். ஸோ டேரெக்டாக ஒரு 2 ஸ்டெப்லேயே நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகுது. which is our claim. Hence x square plus y square is a solution of differential equation dy by dx equal to minus x by y. ரொம்ப சிம்பிளாக ஒரு வித்தின் 2 to 3 லைன்ஸ் எழுதியிருக்கோம். கொஸ்டினை எழுதணும், ஒரு தடவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள், நமக்கு தேவையான ப்ரூவ் தட் ரிசல்ட்டு கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் 2 மார்க் கொஷினாகவும் கேட்கலாம், இல்லைன்னா நமக்கு சப்டிவிஷனாகவும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் சரி, ஜஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற நோட்ஸை ரிவைஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.